அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் உயிர் நாடி 1 50 டேஸ் பிளானில் தமிழ் சார்ந்த செகண்ட் வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இது செகண்ட் வீடியோ. இதில் எதை பற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், பழமொழி 400, இன்னா 40, காமன் டாப்பிக்கான பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, இதிலிருந்து ஒரு 100 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. டைரெக்டாக கொஸ்டின் போவோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறது கேள்மியான்னு வராது. அதாவது கேள் கூட்டல் மியா கேள்மியாங்கிறது தான் கரெக்டு. செல் கூட்டல் மியா சென்மியாங்கிறது கரெக்டு தான். 2 கூட்டல் அல்ல 2 அல்ல அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், வரகி யாது அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? வரகி யாது. ஓகே, ஆன்சர் வரகு கூட்டல் யாது. ஆப்ஷன் டி தான் வரகி யாது அப்படின்னு வரும். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், இதில் வலுவற்ற தொடர் எது? இது ஒருமை பன்மையில் வர டாபிக் தான். இதில் வலுவற்ற தொடர் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி. அதாவது அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறதான் சரியாக இருக்குது. அப்போ வலுவற்ற தொடருங்கிறது ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? இதே தன்மையில் நம்ம பார்ப்போம்ல. அதாவது நான் வந்தால் என்ன வரும்? அல்லேன் வரணும். கரெக்டாக? நான் வந்தால் அல்லேன். இதே நாம்னு வந்தால் அல்லோம். ஓகேங்களா? இது ஒருமைப்பன்மை வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இருந்தாலும் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா, நான் இன்னு வரும், இதுக்கும் இன்னு தான் வரும். நாம் இம். ஓகேங்களா? அப்போ அதை செய்தது நான் அப்படின்னு வந்தாவே அல்லேன் அப்படிங்கிறதா வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஓகே, கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கைவினை கலைகளுள், கைவினை இந்த இடத்துல ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டிருக்கு. ஒன்றை இந்த இடத்துலையும் ஐ வெளிப்பட்டிருக்கு. கற்று இந்த இடத்துல, அதாவது குற்றியலுகரத்துக்கு முன்னாடி கசர தவறு, அதாவது வன்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்கு. சொல்லப்போனால் 3 கேட்டகிரியில் வல்லினம் மிகுணும். எது இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் வல்லினம் மிகணுமா? இங்கே இக்கு வந்திருக்கு. கரெக்டு. கைவினை கலைகளுள் ஒன்றை, இங்கே இக்கு வரணும். கரெக்டு. கற்றுக்கொள்வேன் இந்த இடத்துலையும் இக்கு வரணும். கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த இடத்துல இக்கு வரல, ஒன்றை இக்கு வரல. இதை பார்த்தாவே டக்குன்னு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது. அதாவது ஆன்சர் பார்த்திங்கன்னா இனமொழி விடை. இப்போ இனமொழி விடை அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறோம், ஆடத் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் அதுக்கு வேறு ஒரு பதிலாக எனக்கு ஆடத் தெரியாது பாடத் தெரியும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பேர் தான் இனமொழி விடை. இதே வினா எதிர் வினாதல் விடைனா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ உங்களை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா, நான் படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு நீங்கள் என்னையே கேள்வி கேட்குறது. அதுக்கு பேர் தான் வினா எதிர் வினாதல் விடை. இந்த உற்றது உரைத்தல் உருவது கூறல், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உற்றது உரைத்தல் அப்படின்னா, இப்போ அதே இப்போ நான் உங்களை படிச்சிட்டியான்னு கேட்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தலைவலி இருந்திருக்குது முன்னாடியே, அதை சொல்கிறது. படிச்சிட்டியான்னு கேட்கும்போது எனக்கு தலைவலிச்சுது அதனால் நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நடந்த விஷயத்தை சொல்கிறது, ஏற்பட்ட விஷயத்தை சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் விடை. இதே உருவது கூறல் விடை அப்படின்னா இனிமேல் நடக்கிறது. அதாவது இப்போ தூரியாட வரையா அப்படின்னு கேட்டால், இல்லை தூரியாடுனா எனக்கு கிறுகிறுப்பு வரும், அதாவது இனிமேல் வரும், வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி பதில் வருது பார்த்திங்களா? அதுக்கு பேர் தான் உருவது கூறல் விடை. இனிமேல் கூறுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? உற்றது உரைத்தல் உருவது கூறல். அப்போ இப்போ பாருங்கள், ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான இனமான ஒரு விடையை சொல்கிறதுக்கு பேர் தான் இனமொழி விடை.
ஆப்ஷன் 5, அதாவது 5வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி அப்படின்னா, நமக்கு நல்லது புரிஞ்சவங்கக்கிட்ட அவங்களோட ஒருத்தர் யாராக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கூட சேர்ந்து அவனுக்கே தீங்கு விளைவிக்கிறது. ஒரு மரத்து மேலே நீங்கள் இருந்துட்டு அந்த மரத்தோட அடியை நீங்களே வெட்டிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பழமொழி 400 சொல்லுது. ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஏன் அந்த கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியும் கேள்வி கேட்கலாம். நமக்கு தீங்கு விளைவித்தவருக்கு நாமளே தீங்கு விளைவிப்பது என்ற இடம்பெற்ற நூல் அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். அப்போ பழமொழி 400. ஓகே, அடுத்தது, முதுமை ப்ளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிய. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். எழுத்துப்பிழை எது? இல்லை, சரியாக தான் இருக்குது. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். சரியாக தான் இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை. காலையில் இந்தலை வரணும். காலை மாலைன்னு சொல்கிறோம்ல, அந்தலை வரணும். பூத்த மல்லிகை மனம் வீசியது. மனம்ங்கிறது 3 சுழி வரணும். அப்போ இது தவறு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பிழையான தொடர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அப்படின்னா சுட்டெழுத்துக்களின் திரிபு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்து முழுசாக வந்து வினா கேட்குற மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது என்றும் இடும்பை தருவது எது அப்படிங்கிறதான் சரியான வினா. ஓகேங்களா? மீதி எல்லாமே வினா ஓகே தான், ஆனால் இது தான் பர்ஃபெக்டாக இருக்குது. என்றும் இடும்பை தருவது எது அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸுக்கு உண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. ஓகே, வல்லினம் மிகும் இடம் அப்படிங்கிற கேட்டகரி தெரிஞ்சிருந்தால் இதுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். அப்போ அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுணும். கரெக்டு தான். இனி தனி என ஆக அப்படிங்கிற மாதிரி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். கரெக்டு தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகுணும். அதாவது இப்போ எய்தா பலின்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ எய்தாத பலி, அப்போ எய்தா பலி புள்ளி வருதா. ஓடா குதிரை அப்படின்னா ஓடா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓடா குதிரைனா இக்கு வரும், ஓடாத குதிரை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கும்போது என்ன வரணும்? வல்லினம் மிகுணும். அப்போ இது தவறாக இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ இந்த கேட்டகரி கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் பிழையான தொடர். புரியுதுங்களா? அடுத்தது, திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் பி வீரமா முனிவர். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து ஆப்ஷன் பி வீரமா முனிவர். அடுத்த கொஸ்டின், பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது. ஓகே, வினா வந்து மொத்தம் 6 வகை வரும். அதில் வந்து என்ன கேட்குறான்? பாடலை பாடுவது கமலாவா விமலாவா, ஒரு டவுட்லேயே கேட்குற மாதிரி வினா இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன வரும்? வினா ஐய வினா. ஏவல் வினானா என்ன? ஒரு வேலையை வாங்குற மாதிரி, ஒரு செயலை செய்கிற மாதிரி. இப்போ வந்து வீட்டில் ஏதோ ஒரு பொருள் இல்லை, போய் நீ கடைக்கு வாங்கிட்டு வரையா அப்படின்ட்டு தம்பிக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ ஒரு வேலையை சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் ஏவல் வினா. குழல் வினா.
குழல் வினா அப்படின்னா வாங்கிக்கிற பொருட்டு. ஒரு மளிகை கடையில் போய் பால் இருக்கான்னு நம்ம கேட்குறோம்ல, அப்போ வந்து நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பேர் தான் குழல் வினா. அறியா வினானா என்ன? அதாவது வந்து இப்போ நான் வந்து எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்ட்டு. அதுக்கு பேர் வந்து அறிவினா. எனக்கு தெரிஞ்சும் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பேர் தான் அறியா வினா. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அறியா வினா. ஓகேங்களா? அடுத்தது, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஆப்ஷன் சி, ஏ அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது ஆப்ஷன் சி, அகச்சுட்டு. அடுத்த கொஸ்டின், ஆற்றுணா வேண்டுவது இல், இவ்வடியின் பொருள் என்ன? ஆற்றுணா வேண்டுவது இல், இவ்வடியின் பொருள் பார்த்திங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவ்வடியின் பொருள். ஓகேங்களா? அடுத்ததுங்க, புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி, கபிலர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் டி, என்று உரைக்கும். அடுத்த கொஸ்டின், இதில் எது தவறாக இருக்கு? ஓகே, சேமமுறை, சேமம் கூட்டல் உர அப்படின்னு வரணும், இது தவறாக இருக்குது. பருவப்பெண், பருவம் கூட்டல் பெண், கரெக்டு தான். பசும்பொற்சுடர், பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர், கரெக்ட். கண் நிறைந்த, கண் கூட்டல் நிறைந்த, கரெக்ட். அப்போ சேமம் கூட்ட உரன் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அருமோ நரி நற்கிற்று என்று கடல், இது பயின்று வந்துள்ள நூல் எது? இந்த வரி பயின்று வந்துள்ள நூல் ஆப்ஷன் ஏ, பழமொழி. பழமொழி. அடுத்தது, ஒரே நிமிஷம். ஆற்றுணா வேண்டுவது இல், இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? ஆற்றுணா அப்படின்னா என்ன? ஆற்றுணா அப்படின்னா ஆப்ஷன் பி, வழிநடை உணவு அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்தது, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எந்த வகையான விடை? ஓகே, ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் வந்து கேள்வியாகவே வர்றது வந்து வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் எது தவறாக இருக்குது? கொக்கு ப்ளஸ் யாது, கொக்கி யாது, கரெக்டு. எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாதுன்னு வரணும். எனப்படுவதியாது. தோப்பு கூட்டல் யாது, தோப்பியாது, இது சரியாக தான் இருக்குது. நாடு கூட்டல் யாது, நாடியாது, சரியாக தான் இருக்குது. அப்போ எனப்படுவது கூட்டல் யாதுன்னா எனப்படுவதி, தி வரணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின்,
இதில் எது தவறாக இருக்குது? கசடர, கசடு கூட்டல் அற, சரிதான். செவ்விதழ், செம்மை கூட்டல் இதழ், கரெக்டு தான். அறிவுண்டாம், அறிவு கூட்டல் உண்டாம், கரெக்டு தான். உடற்குண்டாம், உடல் கூட்டல் உண்டாம், ஆக்சுவலாக உடற்கு கூட்டல் உண்டாம் அப்படிங்கிறதா வரணும். உடற்கு கூட்டல் உண்டாம் அப்படி வந்தால் தான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் ஒரே தொடராக இருக்குது. எது? பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. அப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ தனி, இனி, என, ஆக அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? வல்லினா மிகணும். தனினா தனித்துன்னு இருக்குது, அதாவது வல்லினா மிகுந்திருக்கு. அப்போ இது சரியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இத்து வரல. ஓகேங்களா? இருந்தாலும் பார்ப்போம். பிற நாட்டு சிற்பங்களைங்கிற ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உரு வர்றதுனால இங்கே இக்கு வரணும். இங்கே இக்கு வரல. காட்டிலும் தமிழக சிற்பங்கள் அப்போ அந்த இடத்துல இச்சு வரணும். ஓகேங்களா? இங்கே இச்சு வரல. அப்போ 1 வந்து சரியாக இருக்குது. அடுத்தது என்ன? முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை, இந்த சிற்பங்களை இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால இப்பு, அதாவது வல்லினம் மிகுணும், இந்த இடத்துல இல்லை. அப்போ 3 சரியாக இருக்குது. 4, 2 தவறு, 1, 3 சரி. ஆப்ஷன் ஏ வந்து 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல், இது எவ்வகை வினா? ஒரு புக் ஸ்டாப்பில் போய் நூலகர்கிட்ட போய் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது என்ன? குழல் வினா. வாங்கிறதுக்கோசரம் வாங்குறதுனால இதை கேட்குறதுனால குழல் வினா. ஓகேங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே, குழல் வினானா வாங்குற மாதிரி. இப்போ கொடை வினா அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட 2 செட்டு புக்கு இருக்குது. இப்போ வந்து ஜிகே சம்மந்தமாக என்கிட்ட 2 செட்டு புக்கு இருக்குடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்கன்னு வைங்க. எதனால்? அவனுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கேட்குறதுனால. என்கிட்ட 2 செட்டு புக்கு இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்கள, கொடை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பேர் தான் கொடை வினா. அறிவினா ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். ஏவல் வினா ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை. அதான் இனிமேல் நேர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? கூறுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். கூறல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. அடுத்த கொஸ்டின், யானை இல்லாத அரசர் ஊனை தின்று உடம்பை பெருக்குவது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி இன்னா 40. இவை பிளஸ் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஆப்ஷன் ஏ இவை இல்லாது. அடுத்த கொஸ்டின், பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஓகே, எழுத்துப்பிழை பார்த்திங்கன்னா இந்த ரீ வரக்கூடாது, ஏரியில் இந்த ரீ வரணும். ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. ஏரியில் குளித்து விட்டு மலை ஏறினான் இந்த ரீ வரக்கூடாது. அதேமாரி இந்த ரீ வருது. அப்போ இந்த 3மே தவறு. ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், விடைக்கு ஏற்ற வினா அமைக்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம்?
ஓகே, ஆப்ஷன் சி தான். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்த கொஸ்டின், அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்னும் எழுத்து தான் இணை எழுத்து. அடுத்தது பொறுத்துக. சிறுவஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசன். 4. திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது பரஞ்சோதி முனிவர். 4.3. பழமொழி 400 இயற்றியவர் முன்றுரை அரையனார். 2. ஏலாதி கனி மேதாவியார். 1. அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, கல் ப்ளஸ் தீது சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்டீது, முக்டீது அப்படின்னு வரும். ஓகேங்களா? புக்கில் இருக்கிறது தான். அடுத்தது, கற்றணைத்து ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கற்றணை தூரும். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி, மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பாய் என்பது படுக்க பயன்படுவது, இப்போ வரணும், இதில் வரல, அதனால் இது தவறு. அழகிய கலைகளை ஐ வந்திருக்கிறதுனால இங்கே இப்போ வரணும், அப்போ இது வரல, அப்போ இதுவும் தவறு. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை, இங்கே இச்சு வரணும், அப்போ இதுவும் தவறு தான். அப்போ மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே குதிரை தாண்டியதுன்னு வருதுன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு குதிரை தாண்டியது, அந்த இடத்துல இத்து வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அது எழுவாய் தொடர். எழுவாய் தொடரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கிளி பேசும், புலி உருமும் அப்படிங்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? குதிரை தாண்டியது அப்படின்னா அந்த இடத்துல இத்து வராது. ஓகேங்களா? அடுத்தது, வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, மதுவும் மாமிசமும் வெறுக்கப்பட வேண்டும், அந்தனர் வீட்டில் கோழியும் நாயும் புகுதல் கூடாது என்பன போன்ற கருத்துக்கள் டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளன. ஓகே, ஆப்ஷன் சி, இன்னா 40 அப்படிங்கிற நூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஓகே, அரையனார் அப்படின்னா அரசன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நட்பு எழுத்துக்களை டேஸ் இலக்கணம் கூறுகிறது? அதாவது நட்பு எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்றும் கூறலாம்.
நட்பு எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என்றும் கூறலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, இன்னா 40 நூலின் பா வகை என்ன? இன்னா 40 நூலின் பா வகை இன்னிசை வெண்பா. ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், இதில் எது தவறாக இருக்குது? பொன்னன் பொன் ப்ளஸ் அன் சரியாக தான் இருக்குது. நாடன் நாடு ப்ளஸ் அன் சரியாக தான் இருக்குது. கண்ணன் கண் ப்ளஸ் அன் சரியாக தான் இருக்குது. சித்திரையான் அப்படிங்கும்போது சித்திரை ப்ளஸ் ஆன் அப்படின்னு வரணும். சித்திரை ப்ளஸ் ஆன் அப்படின்னு வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், இதில் எது தவறாக இருக்குது? ஓகே, 8 10 அப்படிங்கிற எண்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகணும். 8 + கால் 8 கால் கரெக்டு. 10 + பேர் 10 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. 8 + தொகை 8 தொகை 10 பாட்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சரியான ஒன்றை இனம் காண்க. இதில் எது எழுத்துப்பிழை இல்லாமல் சரியாக இருக்குது? ஓகே, ஆப்ஷன் பி தான். அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சிவப்பு அப்படிங்கிறது ஒன்றே போதும், மீதி எல்லாமே சிகப்பு சிகப்புன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1, அதாவது 8 10 தவிர மீதி எண்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகக்கூடாது. இந்த ஆப்ஷன் சிலையும் டிலையும் 2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது நாம் எடுத்துக்க தேவையில்லை. மீதி 2 பார்க்கும்போது கண்டுபிடிப்புகளில் வருமா இல்லை கண்டுபிடிப்புகள் வருமா அப்படின்னா அதான், அதாவது குற்றியல் ஒரு எழுத்துக்கு முன்னாடி வன்தொடர் வந்தால் மட்டும்தான் வல்லின எழுத்து மிகணும். கரெக்டுங்களா? இங்கே வந்து மென்தொடர் இருக்கிறதுனால இது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். ஓகே, ஆப்ஷன் சி, அஃது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஓகே, ஆப்ஷன் சி, ஏடு ப்ளஸ் எடுத்தேன். அடுத்த கொஸ்டின், சரியான ஒன்றை தேர்ந்தெடு. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது? பாடா, கேளா, ஆடா, செய்யா, இது எல்லாமே வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சுக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். அப்போ பாடா ப்ளஸ் குயில் என்ன வரும்? பாடா குயில் அப்படின்னு இக்கு வரணும். இது வரல. கேளா செவி அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தவறு. ஆடா ப்ளஸ் தோழி ஆடா தோழி, இது ஒன்று தான் சரியாக இருக்குது. செய்யா ப்ளஸ் செயல் வந்து செய்யா செயல் அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தவறாக இருக்குது. கேள்வி வந்து சரியான ஒன்றை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, ஆடா ப்ளஸ் தோழி ஆடா தோழி தான் சரியான விடை. அடுத்தது, இன்னது துன்பம் தரும்
என்று கூறும் இன்னா நாற்பது டேஸ் வெண்பாக்களால் ஆன நூல். இன்னா நாற்பது ஆப்ஷன் டி 40 வெண்பாக்களால் ஆன நூல். ஓகேங்களா. இதே 102 சிறுபஞ்ச மூலம். 102 வெண்பாக்களால் ஆன நூல் சிறுபஞ்ச மூலம். 104ங்கிறது நான்மணி கடிகை. இந்த 4 வர்றதுனால நான்மணி கடிகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வர்றதுனால 4 மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்னு நான் படித்தோம் இல்லையா. 100 அது எத்தனை வெண்பாக்களால் ஆனது நூல் அப்படின்னா திரிகடுகம், இன்னொன்று முதுமொழி காஞ்சி. இந்த 2 நூலுமே 100 வெண்பாக்களால் ஆன நூல். ஓகே, அடுத்தது குற்றியலுகரம் பிரித்தெழுதுக. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படிங்கிறது தான் குற்றியலுகரம், ஆப்ஷன் சி. அடுத்தது பெயர் அறியா அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? ஆப்ஷன் சி பெயர் ப்ளஸ் அறியா. அடுத்த கொஸ்டின், தீது ப்ளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தீதுண்டோ. அடுத்த கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் உள்ளது. புஞ்சை அப்படின்னா ஆக்சுவலாக புன்சை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. அடுத்த கொஸ்டின், பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது அப்படிங்கிறதுக்கு சரியான ஆப்ஷன் எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓடானாலும் ஒன்று தான், ஓடாது அப்படின்னாலும் ஒன்று தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் லிங்க் பண்ணி வர கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி கபிலர் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ஆ இ உ அப்படிங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா. ஆப்ஷன் ஏ அறிவினா. ஆல்ரெடி டீச்சருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஸ்டூடெண்ட்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் எது? பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் ஆப்ஷன் சி இன்னா 40. அடுத்தது குற்றிய லிகரம் அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? ஓகே, ஆப்ஷன் பி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு வரணும். அடுத்தது வான் ப்ளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன வரும்?
ஓகே, ஆப்ஷன் பி வானொலி. உம்பர் என்பதன் பொருள் என்ன? உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்து ஆகும். ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து ஆப்ஷன் டி இ அப்படிங்கிறது தான். உடன்பட்டு கூறும் விடையை என்ன விடைன்னு சொல்லுவோம்? கொஸ்டின் நம்பர் 64. ஆப்ஷன் சி நேர்விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, உதுக்கான் அப்படின்னா என்ன? உதுக்கான், கான்னா பார்னு அர்த்தமா? அப்போ சற்று தொலைவில் பார்னு என்று அர்த்தம். உதுக்கான்னா சற்று தொலைவில் பார். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி 3124. கார் 40 வந்து மதுரை கண்ணன் கூத்தனார், களவழி 40 வந்து பொய்கையார், இன்னா 40 வந்து கபிலர், இனியவை 40 வந்து பூதஞ்சேதனார். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், குறளாகும் என்பதை பிரித்தா எப்படி வரும்? ஆப்ஷன் பி குறள் ப்ளஸ் ஆகும். யாண்டுளனோ அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ யாண்டு ப்ளஸ் உளனோ. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா எப்படி வரும்? ஆப்ஷன் பி பூட்டும் ப்ளஸ் கதவுகள். அடுத்த கொஸ்டின், நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஸ் விடை ஆகும். ஓகே, அதான் இனிமேல் நடக்க போகிறத ஒரு பதிலாக சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஸ் விடை ஆகும். ஓகே, ஆப்ஷன் சி இனமொழி விடை. ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லாமல் அதுக்கு இனமான ஒரு பதிலை சொல்கிறது தான் இனமொழி விடை. அடுத்த கொஸ்டின், மனப்பாட செய்யுளை படித்தாயா? சரியான வினாச்சொல் எது? ஆப்ஷன் டி ஏவல் வினா. அடுத்த கொஸ்டின், உப்பக்கம் என்றால் என்ன? உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி.
கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? பழமொழி 400 தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்ற கருத்தை டேஸ் பாடல் ஒன்று கூறுகிறது. ஆப்ஷன் சி, பழமொழி 400. வன்கீரை அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? ஆப்ஷன் டி, வன்மை கூட்டல் கீரை. அடுத்த கொஸ்டின், கண் ப்ளஸ் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? ஆப்ஷன் டி, கண் இல்லது. கண் இல்லாது இல்லை, கண் இல்லது. அடுத்தது, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி, அவை அப்படின்னு வந்தாவே அல்ல அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? படற்கையில் பன்மையாக இருக்கும்போது அவை அப்படின்னா அல்ல, ஒருமையாக இருக்கும்போது மட்டும்தான் அன்று அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது, தேன், நெய், புளிப்பு போன்றவற்றை சுவைப்பதும் காட்டார்களுக்கிடையே ஊர் இருப்பதும் இன்னாதவை என்று டேஸ் குறிப்பிடுகின்றார். ஆப்ஷன் டி, கபிலர். அடுத்த கொஸ்டின், இதில் தவறான தொடர் எது? அச்சட்டை இந்த காலம் எத்திசை, அதாவது வல்லினம் மிகும் இடத்தை இங்கே கூறியிருக்காங்க. அப்போ ஆ இ ஏ அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லினம் மிகணும். அந்த, இந்த, எந்த அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து மிகணும். அப்போ இது சரியாக தான் இருக்குது. என, ஆக அப்படிங்கிற இடத்துல வல்லின எழுத்து மிகணும். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. என கேட்டால் வருவதாக கூறு. இனி, தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து மிகணும். அப்போ இங்கே இனி காண்போன்னு வரணும், இங்கே தனிச்சிறப்புன்னு வரணும். அப்போ இது வல்லின எழுத்து இல்லாமல் இருக்கிறதுனால இது தவறு. நம்பர் 3 தவறாக இருக்குது. அடுத்தது, மிகப்பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். அப்போ மிகப்பெரியவர் அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தவறாக இருக்குது. 3, 4 தவறு. இது ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4ங்கிறது ஆப்ஷன் பி தான் தவறான விடை. அடுத்த கொஸ்டின், இந்த 4 ஆப்ஷனில் வல்லினம் மிகா இடம் எது? வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிற சொல் ஆப்ஷன் ஏ, குடிதண்ணீர். அதாவது வினைத்தொகை, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் எப்படி சொல்லலாம்? குடி தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படின்னு 3 காலத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி வினைத்தொகை அப்படிங்கிற இடத்துல வல்லின எழுத்து மிகாது. கணா, கண்டேன் இதெல்லாம் வல்லினம் மிகும். அதாவது தனி குறியல் எழுத்து, ஒரு குறியல் எழுத்துக்கு அப்புறம் ஆகார எழுத்து வந்தது அப்படின்னா என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும்.
கனா கண்டேன் அப்படின்னு வரணும். இப்போ பார்த்தோம் இல்லையா, தனிச்சிறப்பு அப்படின்னு வரணும். இந்த இடத்துல வல்லின எழுத்து மிகணும். தனி, என, ஆக அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி வல்லின எழுத்து வரணும். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. பூப்பந்தல், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து வரணும். அப்போ இங்கே பூப்பந்தல் அப்படின்னு வரணும். இங்கே பூப்பந்தல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ குடிதண்ணீர் அப்படிங்கிற வினைத்தொகைக்கு பின்னாடி வல்லின எழுத்து வராது அப்படிங்கிறதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, வாடை காற்று வீசியது. வாடை காற்று, அப்போ இந்த இடத்துல இக்கு வருமானா? இதில் ரெண்டு கான்செப்ட் வச்சுக்கலாம். வாடை அப்படிங்கிற இடத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வருது. இன்னொன்று வந்து திசைப்பெயருக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகணும். அப்போ வாடை காற்று, அப்போ இக்கு வரணும். ஒன்று கரெக்டாக இருக்குது. அடுத்தது வெயில் சட்டென தணிந்தது. சட்டு என ஆக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, என ஆக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லின எழுத்து வரணும், மெய் எழுத்து. கரெக்டுங்களா? அப்போ வெயில் சட் என திரிந்தது, 3 சரியாக இருக்குது. அப்போ 1 3 சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அதாவது மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு வரைக்கும் 4 இதுலேயும் ஒரே மாதிரி இருக்கா? எழுதப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இக்கு வரணும். ஏன்னா குற்றி எழுதுறதுக்கு முன்னாடி வன்தொடர் வர்றதுனால எழுதப்பட்டு இக்கு வரணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பியும் சியும் மட்டும்தான் அந்த 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏவையும் டியையும் விட்டுறலாம். இந்த 2ல் எது லிங்க் பண்ணி பார்த்தோம்னா கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, இந்த இடத்துல இப்பு வரல. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பொறிக்க அப்படிங்கிற இடத்துல பொறிக்க, இந்த இடத்துல என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா, இக்கு ப்ளஸ் ஆ, அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகணும். அந்த கான்செப்டில் தான் இங்கே வல்லின எழுத்து மெய் எழுத்து வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகையான வினா? ஆப்ஷன் பி, அரியா வினா. தெரியாமல் ஒரு கொஸ்டின் கேட்குறது தான் அரியா வினா. அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? மலரடி, மலர் ப்ளஸ் அடி கரெக்டு தான். யாதெனின், யாது ப்ளஸ் எனின், அதாவது யாது ப்ளஸ் எனின் அப்படின்னு வரணும். இங்கே எனின் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. பொய்யாதொழியின், பொய்யாது கூட்டல் ஒழுகியின் கரெக்டு தான். புறநானூறு, புறம் ப்ளஸ் 4 ப்ளஸ் 100 கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. யாது ப்ளஸ் எனின் அப்படின்னு வரணும். அடுத்த கொஸ்டின், இதில் எது தவறாக இருக்குது? நான்மணி மாலை, 4 ப்ளஸ் மணி மாலை சரிதான். செவ்விதழ், செம்மை கூட்டல் இதழ் கரெக்டு தான். நின்னடி, நின்னு கூட்டல் அடி, ஆக்சுவலாக நின் ப்ளஸ் அடி அப்படின்னு வரணும். நின் ப்ளஸ் அடி அப்படின்னு தான் வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. என்ப, என் ப்ளஸ் என்ப. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், 87. இதில் எது தவறாக இருக்குது?
பூங்கோயில், பூ கூட்டல் கோயில் கரெக்டு தான். புடைத்தென்னார், புடைத்த கூட்டல் என்னார். ஆக்சுவலாக புடைத்தென்னார்னா புடைத்து கூட்டல் என்னார்னு வரணும். இங்கே புடைத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. என்று உருகுவார், என்று ப்ளஸ் உருகுவார் கரெக்டு தான். அழுக்கில்லா, அழுக்கு ப்ளஸ் இல்லா கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், அண்மையில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எந்த எழுத்து? ஆப்ஷன் பி, இ அப்படிங்கிற எழுத்து தான் அண்மையில் உள்ள பொருளை சுட்டி காட்டுற எழுத்து. அடுத்த கொஸ்டின், அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டு எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, உ. நம்ம பார்த்தோம் இல்லையா, உப்பக்கம், உதுக்கான், உம்பர், இந்த மாதிரி ஊங்கிற எழுத்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடை. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது, வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, ஏ யா ஆ அப்படிங்கிறது தான் வினா எழுத்துக்கள். அடுத்தது, இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது டேஸ் வினா. ஆப்ஷன் சி, ஐய வினா. அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. கூடி, சொல்லி, புலம்பி, பதுங்கி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இகர அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் இங்கே சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கூடி ப்ளஸ் சென்றான் அப்படின்னா கூடி சென்றான் கரெக்டு தான். சொல்லி ப்ளஸ் பார்த்தான், சொல்லி பார்த்தான் கரெக்டு தான். புலம்பி ப்ளஸ் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான் இத்து வரணும், இதில் வரல. பதுங்கி ப்ளஸ் கொண்டான், பதுங்கி கொண்டான் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், இதில் எது சரியாக இருக்குது? சரியான இணையை தேர்ந்தெடு. ஓகே, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த, இது எல்லாமே பெயரச்சமாக இருக்குது. பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது, வல்லினம் மிகாது. அந்த கான்செப்டில் தான் இந்த சேர்த்தெழுதுக வந்திருக்கு. உடைந்த ப்ளஸ் பலகை அப்படின்னா உடைந்த பலகை அப்படின்னு இப்போ வந்திருக்கு. அப்போ இது தவறு. செய்த ப்ளஸ் பணி, செய்த பணி கரெக்டு தான். வல்லினம் எடுத்து மிகக்கூடாது. ஓகேங்களா. கிழிந்த ப்ளஸ் துணி, கிழிந்த துணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய்ந்த ப்ளஸ் கட்டை, காய்ந்த கட்டை.
காய்ந்த கட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறாக தான் இருக்குது. கிழிந்த துணி தவறாக தான் இருக்குது. சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். செய்த ப்ளஸ் பணி செய்த பணி அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பிழையற்ற சரியான தொடர் எது? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. எண்ணுங்கிறது 2 சுழி இன்னும் வரணும். அப்போ இது தவறு தான். மனம் வீசின அப்படின்னா 3 சுழி நான் வரணும். இந்த மனம்னா உள்ளம்னு அர்த்தம். தேர் திருவிழாவிற்கு இந்த லா வரக்கூடாது, இந்த லா வரணும். அப்போ இதுவும் தவறு தான். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இலைக்கு வேறு பெயர் தலை, இந்த லை வரக்கூடாது, இந்த லை வரணும். அப்போ இதுவும் தவறாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? ஓகே, ஆப்ஷன் ஏ இல்லறவியல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாவில் வந்திருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்தது, ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் டி 1886. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2143. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். பழமொழி 400 மூன்றுரை அரையனார் அப்படிங்கிறவனால இயற்றப்பட்டது. இன்னா 40 கபிலர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் மொத்தம் 100 கேள்வி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? 100க்கு 90 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ஒரு லைக் கொடுங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க.